எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே நம்முடைய தேவன் நம்மை சோதிப்பாரா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு அநேகம் பேர் மத்தியிலே இருக்கிறது. ஆகவே நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், கதைக்கிற பொழுது ஆண்டவர் என்னை இப்படி சோதிச்சிட்டார், கடவுள் என்னை இப்படி சோதிச்சிட்டார், கடவுள் நான் என்ன செய்தேன் கடவுள் இப்படி சோதிக்கிறதுக்கு என்று சொல்லி குற்றப்படுத்துறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் சோதிப்பாரா? பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் சோதிப்பாரா என்ற கேள்விக்கு ஆம் என்றால் யாக்கோபு 1:13 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல கூறப்படுகிற பொழுது தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லி அங்க கூறப்படுகிறது. ஆம், தேவன் சோதிக்கிறவர் இல்லை, அவர் ஒருபொழுதும் எங்களை சோதிக்கிறவர் இல்லை என்று சொன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லியிருக்கு. ஆகவே இந்த 2 விடயங்கள் மாத்திரமல்ல, மோசே அப்படி நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் ஒரு முரண்பாடு நாங்க பார்க்கலாம். ஆனா வேதம் எப்பொழுதுமே நீங்க ஆதியாகமத்திலிருந்து பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது வெளிப்படுதல் வரைக்கும் நீங்க வாசிக்கிற பொழுது எங்கேயுமே ஒரு கருத்து வந்து முரண்பட்டதாக இருக்காது. இந்த அவ்வளவு பரிசுத்தமானதான் இந்த வேதம். அப்ப இந்த 2 இடத்திலேயும் தேவன் என்னத்தை சொல்ல வருகிறார்? உண்மையா அன்பான தம்பி தங்கச்சியாக்கள் சகோதரர்கள், நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் இலகுவாக இந்த பகுதியை சாதாரணமான ஒரு கிரிக்கெட் விளையாட்டோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நீங்க பார்க்கலாம், நான் ஒரு பந்து வீச்சாளராக இருந்தால், நான் ஒரு போலராக இருந்தா என்னுடைய பயிற்றுவிப்பாளர் பேட்டிங் செய்து கொண்டு என்ன போல் போட சொல்வார். நான் போடுகிற நேரங்களில் என்னை பார்த்து, தம்பி இந்த போல இப்படி போடு, இந்த போல கொஞ்சம் சுத்தி போடு, மற்ற போல கொஞ்சம் சோட்டா போடு, மற்றதை நீ வித்தியாசமா போடுன்னு சொல்லி என்ன உருவாக்குவார். அதே சமயத்துல கிரிக்கெட் விளையாடுகிற பொழுது, டீம் பிரிச்சு நாங்கள் விளையாடுகிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா எது டீம்ல இருந்து வந்து நிக்கிற அந்த கிறிஸ்டுக்குள்ள வந்து நிக்கிறவர், அதாவது அந்த துடுப்பாட்ட எல்லைக்குள்ள வந்து நிக்கிறவர் போல் போட சொல்லுங்க. அவரே எங்களை போல் போட சொல்றேன்னு சொன்னா, எப்படிப்பட்ட போல், அதை நான் எப்படி அடித்து முன்னேறி அதிக ரன்களை அதிக ஓட்டங்களை பெறலாம் என்பதற்காக 2 இடத்திலையும் செய்கிற செயற்பாடு ஒன்றுதான். ஆனால் நினைவுகள் எண்ணங்கள் வேறு. இந்த இடத்துல நான் முதலாவதாக குறிப்பிடப்பட்ட அந்த பயிற்றுவிப்பாளர் தான் எங்களுடைய தேவன். தேவன் சோதிக்கிறது இப்படித்தான் இருக்கு. அவர் ஒரு நாளும் எங்களை கெட்டு போகிற அளவுக்கு சோதிக்க மாட்டார். எங்களுடைய திராணிக்கு மேலாகவும் அவர் என்ன செய்ய மாட்டார், சோதிக்க மாட்டார். ஆனால் இரண்டாவதாக நான் குறிப்பிட்ட விடயம் பிசாசின் சோதனை. கவனமா இருக்க வேண்டும். இந்த சோதனை தான் பிசாசின் சோதனை. இந்த இடத்துல தான் நிறைய பேர் நாங்கள் விழுந்து போகிற சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே 2 சோதனைகளுக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவன் சோதிப்பாராண்டா, ஆம், அவர் நல்ல முறையில் சோதிப்பார். அவர் எங்களை உருவாக்குவதற்காக சோதிப்பார். இது ஒரு எக்ஸாம் மாதிரி எங்களுக்கு ஒரு பட்ட படிப்பை வழங்குவதற்காக அவர் பரீட்சைகளை வைப்பார். ஆனால் எங்களை வீழ்த்துவதற்காக பிசாசு சோதிப்பார். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. நன்றி.